இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்கள் வீட்டுக்கு நீங்கள் பயோ டேங்கை சூஸ் பண்ணுங்கள். மார்க்கெட்டில் கிடைக்கிற பயோ டேங்குக்கும் நம்ம பயனர் பயோ டேங்குக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். இன்றைக்கி நாம் வந்திருக்கக்கூடிய ஊர் தர்மபுரியில் இருக்கிற பாலக்கோடு அப்படிங்கிற இடத்துல தான் இருக்கும். இந்த கஸ்டமர் இந்த இடத்துல புதுசாக ஒரு வீடு ஒன்று கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு தான் நம்ம பயனர் பயோ டேங்க் 1200 லிட்டர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கலான்னு வந்திருக்கோங்க. டெய்லியும் 7 பேர் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த டேங்க் சைஸ் போதுமானதுங்க. மார்க்கெட்டில் கிடைக்கிற எந்த பயோ டேங்க் வாங்கினீங்கனாலும் சரி, அதில் கிராவிட்டி ஃப்ளோ அப்படிங்கிற டெக்னாலஜி தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, உங்கள் வீட்டுக்கு ஒரு 5 பேர் யூஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் டேங்கை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. என்னைக்காவது ஒரு நாள் உங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன் வைக்கிறீங்க, ஒரு 10 பேர் எக்ஸ்ட்ரா உங்கள் டாய்லெட்டை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த டேங்குக்குள்ளே பார்த்தீங்கன்னா அறைகளாக பிரிச்சிருப்பாங்க. ஒரு அறை நிரம்பின உடனே அடுத்த அறைக்கு தண்ணி வர மாதிரி. இப்போ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா லோடு நீங்கள் கொடுக்கும்போது என்ன ஆகுனா, ஒரு அறை சீக்கிரமாக நிரம்பி அடுத்த அறைக்கு வந்து வெளியே வர தண்ணியில் கழிவுகளோடு சேர்ந்து துர்நாற்றம் இருக்குங்க. ஆனால் நம்ம பயனர் பயோ டேங்கில் இருக்கிறதுலேயே அட்வான்ஸ் டெக்னாலஜியான ஏரோடைனமிக் ஃப்ளோ அப்படிங்கிற டெக்னாலஜி தான் யூஸ் பண்ணியிருக்கோம். என்னைக்காவது இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறீங்க, ஒரு 10 பேர் எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த டேங்குக்குள்ளே முழுவதுமாக கழிவுகள் செரிமானமாகிங்க. வெளியே வர தண்ணியில் கண்டிப்பாகவே எந்த ஒரு கழிவுகளும் துர்நாற்றம் இருக்காதுங்க. அந்த தண்ணியாக நீங்கள் கார்டன் இருந்துச்சுன்னா அதுக்கு கூட விட்டுக்கலாம். செடிகளோட வளர்ச்சி ரொம்பவே நல்லாயிருக்கும். இல்லைனா ட்ரைனேஜில் இருந்துன்னா அதில் விட்டுக்கலாம். இல்லைனா ரிங் போட்டு நீங்கள் பூமிக்கு கீழே போகிற மாதிரி பண்ணிக்கலாங்க. இந்த கஸ்டமர் நாங்கள் ரிங் போட்டு பூமிக்கு கீழே போகிற மாதிரி பண்ணிவிட்டு மேலே பிளான்ட்ஸ் வச்சுக்கிறோம். அப்போ அடியில் வேர்களுக்கு தண்ணி போனாவே எங்களுக்கு போதுமானதுன்னு சொல்லியிருந்தாங்க. இங்கே அந்த மாதிரி தான் இவங்க ஃப்யூச்சரில் செட்டப் பண்ண போகிறாங்க. இப்போ இந்த கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா டேங்குக்கு மேலே கார் பார்க்கிங் பண்ணுற மாதிரி தான் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோங்க. ஆமாங்க, இதுக்கு மேலே நீங்கள் 10 டன் இருக்கிற வெயிட்டை வச்சிங்கன்னா கூட ஒன்றும் ஆகாதுங்க. இதுக்கு மேலே நீங்கள் பாத்ரூம் டாய்லெட் கூட கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கலாம். இந்த டேங்கை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உங்கள் பாத்ரூம் க்ளீன் பண்ணுறதுக்கு நீங்கள் ஹார்பிக், டாமிக்ஸ் அந்த மாதிரி மார்க்கெட்டில் கிடைக்கிற எல்லா பிராண்டட் ப்ராடக்ட்ஸும் யூஸ் பண்ணிக்கலாங்க. ஆசிட் மட்டும் யூஸ் பண்ணக்கூடாது. நம்மக்கிட்ட 1200 லிட்டர்லேருந்து 60,000 லிட்டர் வரைக்குமே டேங்க்ஸ் அவைலபிளாக இருக்குங்க. 2 பேர்த்துலேருந்து 600 பேர் யூஸ் பண்ணுறதுக்குமே எங்களால் இந்த மாதிரி சிங்கிள் டேங்காக செஞ்சு கொடுக்க முடியும். உங்கள் இடத்துக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ்டாக கூட நம்ம டேங்க் செஞ்சு கொடுக்குறோங்க. டேங்குக்கும் 50 வருஷம் வாரண்டி கொடுத்துட்றோங்க. பாக்டீரியாவுக்கும் 50 வருஷம் வாரண்டி கொடுத்துட்றோம். இதை பற்றி உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா பயனர் பயோ செப்டிக் டேங்க்ங்கிற யூடியூப் சேனலுக்கு நீங்கள் போய் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.